ஹாய்மா, வாங்க இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு பார்ப்போம். காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு அடுத்து வந்து காஃபி போட்டுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான் வச்சேன். ரெண்டுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப எனக்கு பிடிக்கும். தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவல் அப்படி உரப்பாக காரமாக, அது ஒரு சாதம் உரப்பு இல்லாமல் வச்சு சாப்பிடும்போது அடடாடா செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வெளியில் வேறு மழை வேறு பெஞ்சிக்கிட்டு லைட்டாக சாரல் மழை. அந்த கிளைமேட்டுக்கு தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் வச்சு சாப்பிட்டா ஐயோ செம. இப்போ எங்கள் 3 பேருக்குமே சாப்பாடு தட்டில் போட்டுட்ருக்கேன். அடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக பாசிப்பயிறு ஊற வச்சுருக்கேங்க. அப்புறம் அந்த கருவேப்பிலை வந்து எங்கள் மரத்தில் பிடுங்கினது தான். எங்கள் வீட்டுக்காரர் தான் போய் உருவிட்டு வந்தாங்க. கடையில் வாங்குகிற கருவேப்பிலை நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால தான் வீட்டில் இப்போ நானே மரம் வச்சேன். அதில் நல்லா குட்டி குட்டி கருவேப்பிலை, நாட்டு கருவேப்பிலை சூப்பராக இருக்கும், வாசனை கமகமன்னு இருக்கும். அதனால் அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன் சமையலுக்கெலாம். வெளியில் பாருங்கள், நல்லா மழை பெய்யுது, சாரல் மழை. அப்படியே வெயில் அடிக்காமல் கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. உடனே வெளியில் போய் பார்த்தோன்னே சரி கோழியெல்லாம் ஓடி வந்துடுச்சு. சரி அதுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் நான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். இப்போ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம் 3 பேரும் சேர்ந்து. ஹாலில் இப்போ உட்காரதில்ல, எல்லோரும் ரூம்குள்ளேயே தான் உட்காந்து சாப்பிட்றது. ஹாலில் வந்து டிவி வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்குது. அதனால் டிவி இல்லாதனால, டிவியில் ரீசார்ஜ் போடாதனால ரூம்குள்ளேயே உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுக்கிறது தான். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். அதுக்கப்புறம் அவங்களாம் எல்லோரும், அவர் வேலைக்கு போயிட்டார், தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காஃபி போட்டேன். காஃபி குடிச்சிட்டு தான் அப்புறம் க்ளீனிங் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். வாங்க நீங்களும் காஃபி குடிக்கலாம். எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்குங்க. டீயை விட காஃபி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் 11 மணிக்கு ஒரு காஃபி கண்டிப்பாக குடிப்பேன். யாருக்கெல்லாம் காஃபி பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள்.